ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிளான யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், அதுவும் சீப்பான ப்ராடக்ட்டும் கூட. இது வந்து உங்கள் கிச்சனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டிஷ் வாஷிங் லிக்விடை வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இந்த சோப் டிஸ்பென்சிங் டப்பா தான் இருக்குது. அது கூட வந்து ஸ்க்ரப்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரப்பரை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த லிக்விட் வந்து மேலே வரும். எடுத்து அப்படியே வந்து வாஷ் பண்ண வேண்டியதான் பாத்திரத்தை. இந்த மேல் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த கீழே அந்த டப்பாவில் இருக்கிற லிக்விடை வந்து சங்க் பண்ணி தரும். இந்த டப்பாவோட குவாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு ப்ரைஸ் என்னென்னு கடைசியாக வந்து பேசுவோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சோப்பு டப்பா தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லிக்விடுக்கு இது மாதிரி இன்னொரு டப்பா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, தொட்டு பாத்திரம் வந்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து லிக்விடு வந்து வேஸ்ட் ஆகிடும். எல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால கடைசி பாத்திரத்தை ஃபுல்லாத்தையும் ஊற்றி தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதுவே இந்த டிஸ்பென்சர் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம அந்த மீதியை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முறை வந்து பாத்திரம் தேய்க்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த அளவு வந்து பெருசாக இருக்கிறதுனால அந்த டப்பாவோட சைஸு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும்னா நம்ம ஒரு 1 வீக் கூட வந்து நம்ம தேய்க்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க பாத்திரத்தோட அளவை பொறுத்து. அப்புறம் வந்து லுக் வைஸும் வந்து நல்லா இருக்குதுன்னா ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுருக்கிறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அந்த டப்பாவில் வந்து இந்த யூஷுவல் மெத்தட் தான், லிக்விட் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணியாக கூட வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அதை ரெண்டுத்தையும் வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த டிஸ்பென்சரோட மூடியை வந்து ஃபுல்லாக வந்து டைட்டாக வர மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து லிக்விட் வரல. இது வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால தான். அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் டைம் வந்து 3 to 4 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் அந்த லிக்விடே வந்தது. இப்போ வந்து பாருங்கள், அந்த லிக்விட் வந்து வர்றது தெரியும், சூப்பராக வந்து வருது. இப்போ பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து ஒரு பாத்திரம், அது மாதிரி எல்லா பாத்திரத்தையும் வந்து ஒன்றா வந்து தேய்ச்சி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பாத்திரத்தையும் வந்து பார்த்துருங்க, நல்லாவே வந்து லிக்விட் வந்து வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நார்மலாக வந்து இரும்பு ஸ்க்ரப்பர் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம், அதையும் வச்சு செக் பண்ணி பார்த்தோம், சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 128க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இந்த ப்ரைஸுக்கு, சீப்பாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.